கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 7:2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். It is better to go to a house of mourning than to go to a house of feasting. For death is the destiny of everyone. The living should take this to heart. விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது. ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். ஆமென். இன்றைய தியான வசனத்தை முதலில் கேட்கும் பொழுது சற்றே வியப்பாக தோன்றலாம். மகிழ்ச்சி நிறைந்த விருந்து வீட்டுக்கு போவது நல்லதல்லவா? ஏன் துக்க வீடு மேலானது என்று சொல்லப்படுகிறது? இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதா? வாங்க முதல்ல இதில் புதிந்துள்ள அர்த்தங்களை கண்டுபிடிப்போம். விருந்து வீடு வர்சஸ் துக்க வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, விருந்து வீடு சிரிப்பு, சாப்பாடு, மகிழ்ச்சி, உலக சந்தோஷம். துக்க வீடு மரணம், சிந்தனை, வாழ்க்கையின் உண்மை. இங்கு தேவன் சொல்வது மகிழ்ச்சி தவறு அல்ல, ஆனால் அது நம்மை ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போகவில்லை. ஆனால் துக்க வீடு நம்மை வாழ்க்கையின் உண்மையை எதிர்கொள்ள வைக்கிறது. எல்லா மனுஷரின் முடிவு என்று இங்கு சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மரணம் என்பது யாரையும் தவிர்க்காது. பணக்காரன், ஏழை, புத்திசாலி, முட்டாள், அறியாதவன், அறிந்தவன் என்று அனைவருக்கும் ஒரே முடிவு. துக்க வீட்டில் நாம் உணரும் உண்மை, வாழ்க்கை தற்காலிகம், நம்முடைய நாட்கள் குறைந்தவை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டியது அவசியம். உயிரோடு இருக்கிறவன் இதை சிந்திப்பான் என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள். ஞானமுள்ளவன் மரணத்தை பார்த்து பயப்படுவது இல்லை, ஆனால் அதில் இருந்து பாடம் கற்கிறான். நான் எப்படி வாழ்கிறேன்? என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா? என் முடிவு என்ன ஆகும் என்று அவன் சிந்திப்பான். அதனால்தான் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதை சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிலை அற்றது என்பதை அறிந்தால் நாம் ஞானமாக வாழ்வோம். இருக்க போகும் இந்த கொஞ்ச காலத்தில் நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்வோம். நாளை என்பதே நிச்சயமில்லாத இந்த நிலையில் போட்டி எதற்கு, பொறாமை எதற்கு? இருக்கும் வரை நாம் மற்றவர்களுடன் இணக்கமான அன்புடன் செயல்படுவோம் என்ற ஞானம் துக்க வீட்டிற்கு செல்லும்போது நிச்சயம் கிடைக்கும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். மரணம் முடிவல்ல, அதன் பின்பு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடாமல் இருக்கும்போதுதான் நற்காரியங்களை செய்து தேவநாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் ஆழமாக பதியும். இதை ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறும்பொழுது ஒருவன் மிகுந்த ஆஸ்தியை சேர்த்து வைத்ததை குறித்து விவரித்து, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கூறுவதை லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நிலையற்ற வாழ்வு, மரணத்திற்கு பின் நியாய தீர்ப்பு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களாய் நாம் நமக்கான பொக்கிஷங்களை இந்த பூமியில் சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். நாம் செய்கிற நற்காரியங்கள்தான் பொக்கிஷங்களாக பரலோகத்திற்கு போகும் என்பதை மறந்து விடாமல் இருக்கும் வரை நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வே துக்க வீட்டில் நமக்கு ஏற்படும்.
இப்படிப்பட்ட ஞானம் விருந்து வீட்டில் சந்தோஷத்தில் கழித்து கொண்டிருக்கும் போது ஏற்படாது. இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று மிக தெளிவாக யாக்கோபு கூறுவதை யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வாழ்க்கையின் உண்மை வெளிப்படும் இடம் துக்க வீடு. வாழ்க்கையின் நிலையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது நம் கண்களை திறக்கும் இடம். மரணம் ஒரு ஆசிரியன். அது நம்மை சீர் செய்கிறது. முக்கியம் இல்லாதவற்றை விட்டு முக்கியமானவற்றை நோக்க வைக்கிறது. இங்கு நமக்கு மிகவும் தேவையானது சிந்திக்கும் மனம். எல்லோரும் துக்க வீட்டுக்கு போவார்கள், ஆனால் எல்லோரும் சிந்திக்க மாட்டார்கள். ஞானமுள்ளவன் மட்டுமே சிந்திப்பான். நாளை நமக்கு உண்டு என்ற உத்தரவாதம் இல்லை. இன்று வாழும் வாழ்க்கை முக்கியம். ஆகவே இன்று தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். சுருக்கமாக சொல்வதானால், ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக வாழுங்கள். தேவனுடன் உறவை முன்னிலைப்படுத்துங்கள். பாவத்தை விட்டுவிட்டு நீதியில் நடக்க முயலுங்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today's verse teaches that going to a house of mourning is better than going to a house of feasting, because it reminds us of life's reality. That is, death is certain for everyone. While celebrations bring temporary joy, sorrow leads to deep reflection. A wise person learns from this and evaluates their life, priorities, and relationship with God. Life is short, so we must live wisely, righteously, and with eternal perspective. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்புள்ள பரலோக தகப்பனே, இன்றைய தியான வசனத்தின் மூலம் எங்களுக்கு ஞானத்தை தந்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் உமக்கு பிரியமானதாக வாழ எங்களுக்கு உதவ வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தை விழிப்புணர்ச்சியுடன் நிரப்பி முடிவை நினைத்து ஞானமாய் நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டுகிறோம். பாவத்திலிருந்து விலகி உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.